Hi friends, a warm welcome to TEDZ channel and good wishes to you. Article-38 transferable credits. Okay, first transferable credit na enna அது ஏன் வந்து applicable ஆகுது அப்படினு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நார்மல் எல்சியில் என்னன்னா அப்ளிகண்ட் இஷ்யூங் பேங்கை கான்டாக்ட் பண்ணுவான், இஷ்யூங் பேங்க் கன்ஃபர்மிங் பேங்க் கிட்ட போவான், அதாவது வேறு ஏதாவது கன்ஃபர்ம் பேங்க் இருந்தால் கன்ஃபர்ம் பேங்க் கிட்ட போவான், அப்படி இல்லைனா டேரெக்டாக பெனிஃபிஷியரி கிட்ட அந்த எல்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஸோ இது அப்ளிகண்ட்டுக்கு டேரெக்டாக ஒரு குட்ஸ் வேணும் அப்படின்றப்ப பெனிஃபிஷியரி கான்டாக்ட் பண்ணுற சினாரியோ இது. பட் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகண்ட்டுக்கு ஒரே கண்ட்ரிலேருந்தோ இல்லை மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்தோ நிறைய குட்ஸ் தேவைப்படும், நிறைய பெனிஃபிஷியரிட்டேருந்து குட்ஸ் வேணும். ஸோ ஒரே செட் ஆஃப் குட்ஸ் மட்டும்தான் ஒரு பெனிஃபிஷியரிட்டேருந்து வாங்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி கேஸில் அப்ளிகண்ட் என்ன பண்ணுவான்னா இஷ்யூங் பேங்கை கான்டாக்ட் பண்ணி இந்த எல்சியை வந்து எனக்கு ஃபர்தராக ஸ்பிளிட் பண்ணுங்க, ஸோ நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த எல்சியை, ஸோ மல்டிபிள் பார்ட்டை ஸ்பிளிட் பண்ணுங்கன்னு சொல்லி இஷ்யூங் பேங்க் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் எல்சி ரெக்வஸ்ட் கொடுப்பான். ஸோ அப்படி கொடுக்கும்போது இஷ்யூங் பேங்க் என்ன பண்ணுவான், பெனிஃபிஷியரி கண்ட்ரியில் இருக்கிற ஒரு பேங்க் எய்தர் கன்ஃபர்மிங் பேங்கோ அல்லது இஷ்யூங் பேங்கால அதாவது இஷ்யூங் பேங்கால ஆத்தரைஸ் அண்ட் ரெக்வஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபரிங் பேங்க்னு வச்சிருப்பான். ஸோ பெரும்பாலும் நாமினேட்டிங் பேங்காக தான் இருப்பான், அது கன்ஃபர்மிங் பேங்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த சினாரியோவில் டிரான்ஸ்ஃபரிங் பேங்கை கான்டாக்ட் பண்ணுவோம், இஷ்யூங் பேங்க் கான்டாக்ட் பண்ணி இது டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணு, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி, இதுதான் ஆக்சுவலாக மதர் பெனிஃபிஷரி, ஸோ இதுலேருந்து நிறைய சைல்டு பெனிஃபிஷரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் என்ன பண்ணுவான், அந்த எல்சி எடுத்து பெனிஃபிஷரி கொடுக்கும்போது இதில் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பெனிஃபிஷரிக்கு அட்வைஸ் பண்ணி மல்டிபிள் பெனிஃபிஷரிஸ்க்கு அந்த எல்சியை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பான். ஸோ அதுக்கப்புறம் அந்த மல்டிபிள் பெனிஃபிஷரிஸும் அவங்க ஷிப்மெண்ட்டை ஷிப் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸை மெயின் பெனிஃபிஷரிட்ட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின் பெனிஃபிஷரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அவனுடைய ஓன் டாக்குமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் கிட்ட கொடுப்பான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபரிங் பேங்க்லேருந்து இஷ்யூங் பேங்க் டாக்குமெண்ட் வரும், இஷ்யூங் பேங்க் செக் பண்ணுவான். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபரபிள் எல்சியோட கான்செப்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். A bank is under no obligation to transfer a credit except to the extent and in manner expressly consent to by that bank. Okay, so ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி ரெக்வஸ்ட் வருது அப்ளிகன்ட் கிட்ட இருந்து. ஸோ அப்படி வந்துருச்சுன்றதுக்காக டிரான்ஸ்ஃபர் நான் பண்ணி தான் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இஷ்யூங் பேங்க்குக்கு. அதில் ஏதாவது ரிஸ்க் இருந்தால் இஷ்யூங் பேங்க் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்னு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். ஆனால் அப்ளிகன்ட் கிட்ட ரிட்டன் அண்டர்டேக்கிங் கொடுத்து நான் கண்டிப்பாக நீ எப்போ ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரிட்டன் அண்டர்டேக்கிங் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். Okay, அதுதான் the expressly concerned. Okay, B point. For the purpose of this article, transferable credit means a credit that specifically states it is transferable. Okay, LCலே சொல்லிருக்கணும் இது transferable அப்படின்னு சொன்னா மட்டுமே தான் அந்த LCயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். Okay, a transferable credit may be made available in whole or in part to another beneficiary, second beneficiary at the request of the first beneficiary. Okay, நான் இதான் சொன்னேன், இப்போ ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி வந்து மல்டிபிள் பெனிஃபிஷரிக்கு ஸ்பிளிட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் சொல்லியிருப்பான், அதான் transferable LC. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் என்ன பண்ணுவான், மல்டிபிள் பெனிஃபிஷரிக்கு ஸ்பிளிட் பண்ணுவான் அந்த எல்சியை. Okay, transferring bank means a nominated bank that transfers the credit or the bank that transfers the credit based on the issuing bank's authorization or the request. Okay, so transferring bankன்றவன் issuing bank பெரும்பாலும் நாமினேட்டிங் பேங்கா இருப்பான். அவன் எதனால டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் ஆகுறான்னா இஷ்யூயிங் பேங்க்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இஷ்யூயிங் பேங்கால ஆத்தரைஸ் பண்ணப்பட்டதுனால தான் அவன் டிரான்ஸ்ஃபரிங் பேங்கா மாறுறான். Okay, so transferred credit means a credit that has been made available by the transferring bank to the second beneficiary. Okay, transferable credit அப்படின்றது வேற, டிரான்ஸ்ஃபர்டு கிரெடிட் அப்படின்றது வேற. ஓகே, ஸோ MT700 இஷ்யூயிங் பேங்க்லேருந்து பெனிஃபிஷரிக்கு போகிறது டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட். அந்த பெனிஃபிஷரி செகண்ட் பெனிஃபிஷரிஸ்க்குலாம் இஷ்யூ பண்ண போகிற எல்சி தான் டிரான்ஸ்ஃபர்டு கிரெடிட். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு, அதனால தான் டிரான்ஸ்ஃபர்டு கிரெடிட் அப்படின்ற பாயிண்ட் வருதுங்க. Okay, unless otherwise agreed at the time of transfer, all charges such as commission, fees, cost incurred in respect of a transfer must be paid by the first beneficiary. So LC ல சொல்லல சைலண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி தான் பே பண்ணணும். LC ல சொல்லியிருந்தா மட்டுமே தான் அந்தந்த பார்ட்டி சார்ஜஸ் பே பண்ணணும். ஓகே, D point. A credit may be transferred in part to more than one second beneficiary provided partial drawings or shipments are allowed. Okay, இந்த மாதிரி கேஸ்ல கண்டிப்பா partial shipment தான் நடக்கும். ஸோ partial shipment allowed தான் இருக்க முடியும் இந்த மாதிரி எல்சியில். ஓகே, ஸோ இதில் partial shipment ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுல யூஸே இல்லை. A transferred credit cannot be transferred at the request of the second beneficiary to any subsequent beneficiary. Okay, so இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஒரு பேரண்ட் பெனிஃபிஷரி தான் நிறைய சைல்டு பெனிஃபிஷரிக்கு எல்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர அதுக்கப்புறமா அந்த சைல்டு பெனிஃபிஷரி என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு சைல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, அந்த எல்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு அந்த பாயிண்ட். ஓகே,
So any request for transfer must indicate if and under what conditions the amendments may be advised to the second beneficiary. Okay, எல்லா transfer LCலயும் சொல்லிருக்கணும் எந்தெந்த amendmentsலாம் second beneficiaryக்கு போகணும், எந்தெந்த amendmentsலாம் first beneficiaryக்கு வரணும் அப்படின்னு அந்த transferred LCல கண்டிப்பா சொல்லிருக்கணும். Okay, the transferred credit must clearly indicate those conditions. Okay, so அத transferred creditல சொன்னா மட்டுமே தான் தெரியும் எதெல்லாம் beneficiaryக்கு போகணும், எதெல்லாம் second beneficiaryக்கு போகணும் அப்படின்றது. Okay, if a credit is transferred to more than one second beneficiary, rejection of an amendment by one or more second beneficiary does not invalidate the acceptance by any other second beneficiary. Okay, for example, 5 beneficiaryக்கு LC ஸ்ப்ளிட் ஆயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 4 beneficiary ஆக்ஷன் பண்ணிட்டான், ஒரு beneficiary ஆக்ஷன் பண்ணல, இல்ல ஒரு beneficiary ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கல, இல்ல எதுவும் பண்ணல அப்படின்னா அவனுடைய லெக் மட்டும் தான் இதுல இருந்து கட் ஆகுமே தவிர மிச்ச 4 beneficiaryக்கும் அமௌண்ட் வரும். அவங்க ப்ராப்பரா பண்ணியிருந்தா அவங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபரபிள் எல்சிலேருந்து டிரான்ஸ்ஃபர்டு எல்சியை கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி செகண்ட் பெனிஃபிஷரிக்கு ஒரு சில விஷயங்களை வந்து கர்டைல் பண்ணலாம். ஸோ கர்டைல்னா ரெடியூஸ் பண்ணலாம். ஒரு 5 விஷயத்தை ரெடியூஸ் பண்ணலாம், 2 விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எது 5 விஷயம்னு பார்ப்போம். எல்சியோடைய அமௌண்ட் அதை ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்சியோடைய அமௌண்ட்டை செகண்ட் பெனிஃபிஷரிக்கு ரெடியூஸ் பண்ணி காட்டினா தான் அதை ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி கொடுக்கும்போது இப்போ எல்சியோட வேல்யூ 100 அப்படின்னா 100க்கே திரும்ப இவன்ட்ட கொடுத்து ஷிப்மெண்ட் பண்ணா பெனிஃபிஷரிக்கு ஒரு யூஸும் இல்லை, லாபம் இல்லை. ஸோ அதனால பெனிஃபிஷரி என்ன பண்ணுவான், 80க்கு கோட் பண்ணி கேட்பான். அந்த 20 rupees தான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரிக்கு ப்ராஃபிட். ஸோ அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி யூனிட் பிரைஸ் ரெடியூஸ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும். எக்ஸ்பைரி டேட் ஏன் ரெடியூஸ் பண்றான்னா இவன் ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ஃபர்தரா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போன்றதுனால அந்த எக்ஸ்பைரி டேட்டை கர்டைல் பண்றான், ரெடியூஸ் பண்றான். இப்போ எல்சியோட எக்ஸ்பைரி டேட் வந்து 10th Feb இருக்கு அப்படின்னா இவன் 5th Febனு வைப்பான். ஓகே, எல்சியோட எக்ஸ்பைரி டேட் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர்டு கிரெடிட்ல இந்த மாதிரி பண்ணுவான். அதே மாதிரி பீரியட் ஃபார் பிரசன்டேஷன், எனக்கு இந்த டேட்டுக்குள்ள பிரசன்டேஷன் வரணும் அப்படின்னா அது டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்ல 10th Jan இருந்தா இங்க 5th Jan இருக்கும். ஸோ அதுக்குள்ள அவனுக்கு பிரசன்டேஷன் வரணும். அதே மாதிரி லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட் டேட், எனக்கு இந்த டேட்டுக்குள்ள தான் ஷிப்மெண்ட் வரணும்னு ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரிக்கு அப்ளிகன்ட் சொல்லியிருப்பான். 10th Marchக்குள்ள எனக்கு ஷிப்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் பெனி என்ன பண்ணுவான், செகண்ட் பெனி கொடுக்கும்போது 5th Marchக்குள்ள ஷிப்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதுதான் இந்த கர்டைல் பண்றது 5 விஷயங்கள். இது அமௌண்ட், யூனிட் பிரைஸ், எக்ஸ்பைரி டேட், பிரசன்டேஷன், லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட். ஸோ இது 5 விஷயத்தை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா இன்வாய்ஸும் டிராஃப்டும். ஸோ செகண்ட் பெனிஃபிஷரி ஒரு இன்வாய்ஸும் ஒரு டிராஃப்டும் கொடுத்துருப்பான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி மேல. ஸோ இதே டாக்குமெண்ட் அப்படியே ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி அப்ளிகண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணா அப்ளிகண்ட்டுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் செகண்ட் பெனிஃபிஷரின்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்ளிகண்டே டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பெனிஃபிஷரிக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. செகண்ட் பெனிஃபிஷரி கொடுக்குற இன்வாய்ஸையும் டிராஃப்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பெனியே ஒரு இன்வாய்ஸும் டிராஃப்டும் வைப்பான். ஏன்னா அவன் இன்வாய்ஸ் கோட் பண்ணது 80 rupeesக்கு இருக்கும், பெனிஃபிஷரிக்கு லாபம் 20 rupees வேணுன்றதுனால அந்த இன்வாய்ஸை 100 rupeesக்கு கோட் பண்ணுவான். ஓகே, ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவான். இப்போ எல்சியோட வேல்யூ படி 110% வேணும் அப்படின்னா 120% ஆக்குவான். இன்சூரன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுவான். ஏன்னா லாஸை கவர் பண்றதுக்காக. பிகாஸ் 80 rupeesக்கு தான் இவங்க வாங்குறான், அங்க 100 rupees விற்கிறான்றதுனால அந்த இன்சூரன்ஸ் பெர்சன்டேஜ் இப்போ 100 rupeesக்கு விற்கும் போது 110%, 110ன்னு வரும்போது 80 rupeesக்கு விற்கும் போது 130% வச்சாதான் 100 rupees வரும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த இன்வாய்ஸ், டிராஃப்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரிக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்காக சான்ஸ் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரி சப்ஸ்டியூட் பண்ணல, மறந்துட்டான் அப்படின்னா அப்படியே டாக்குமெண்ட்டை பிரசன்ட் பண்றான் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் திரும்ப போய் ஃபர்ஸ்ட் பெனிட்ட போய் கேட்க மாட்டான், நீ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்றியா அப்படின்னு கேட்க மாட்டான். அப்படியே தான் கொண்டு போய் இஷ்யூங் பேங்க் கிட்ட கொடுப்பான். ஸோ அப்போ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் கிடையாது, பெனிஃபிஷரிட்டு போய் கேட்கணும், அதாவது அந்த பேரண்ட் பெனிஃபிஷரிட்டு போய் கேட்கணும் அப்படின்றது. ஸோ இது முழுக்க அவனுடைய ஃபால்ட் தான், ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷரியோட ஃபால்ட் தான். ஸோ எப்பவுமே இந்த சைல்டு பெனிஃபிஷரிஸ் உடைய டாக்குமெண்ட்ஸ் பிரசன்டேஷன் எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபரிங் பேங்கோட தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். ஸோ இவங்க டைரக்டா போய் இஷ்யூங் பேங்கை கான்டாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டிரான்ஸ்ஃபரபிள் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் தான் இஷ்யூங் பேங்க். ஸோ இவங்களுக்கு ஆக்சுவலா அப்ளிகன்ட் சைடில் இருக்கிற இஷ்யூங் பேங்கை பத்தி தெரியவே தெரியாது. ஓகே, இப்போ பேமெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் கொடுக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் பெனி என்ன சொல்லுவான், அந்தந்த செகண்ட் பெனிஃபிஷரிக்கு நீங்க டைரக்டாவே பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா அந்த டிரான்ஸ்ஃபரிங் பேங்க் டைரக்டாவே பே பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
Time for a love potion, a little sweet and spice. Throw it all in a cauldron, mix it up real nice. Fire